सौभाग्यतनये नमो नमः। हरिः ओम् ॐ भूर्भुवस्वं तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। श्रीमन्
பிராகாரம்னு சொல்லக்கூடிய விஸ்வக்சேன ஆராதனம்னு சொல்றது. முதல்ல நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் முதல்ல மஞ்சள்ல குச்சி வச்சுட்டு தான் பண்றது. பெருமாள் கோயில் பௌர்ணமி மாசத்துல, அதுவும் இது சுக்லபக்ஷ ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி முடிஞ்சு வரக்கூடிய நாள்கள். அதனால வளர்பிறை ஏகாதசியில் வரக்கூடிய இந்த சுக்லபக்ஷ பௌர்ணமிக்கு ரொம்ப ஆச்சரியமான நல்ல விதமான யார் யார் மனசுக்குள்ளே என்னென்ன சங்கல்பம் பண்றோமோ அந்த சங்கல்பங்கள்லாம் வந்து தேவாதி தேவனையா செம்மினாம் சேவித்தால் ஆவா என்ன ஆராய்ந்து அருளேலோரம் பாவாயின்னு ஆண்டா சொல்லுவோம். நம்ம என்னென்னலாம் சேவிக்கிறோமோ அதெல்லாம் பகவான் என்ன பண்றாங்க, எது எப்பப்போ எல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போ நடக்கணும்னு சொல்லிட்டு ததாசுன்னு சொல்லிட்டு சாயங்காலத்துல மேல வந்து ரகுரேவதிகள்னு சொல்லுவா. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வடமாளிகள்னு சொல்லுவா. அவெல்லாம் கந்தர்வ ரூபமா பறந்துட்டு வரவும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை கை கூப்பி பெருமாள் சொல்லுவோம். அவ எல்லாரும் பெருமாள் உட்காந்து சேவிச்சுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அது அத்தனையும் வந்து பிரகாசம்னு ஆகும். அதனால இப்போ வந்து என்ன பண்றோம்னா விஸ்வக்சேன ஆராதனம், கணபதி பூஜைன்றது சைவ சம்பிரதாயத்துல, நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விஸ்வக்சேன ஆராதனம்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல எல்லாரையும் நான் சொல்றேன், என்ன சொல்லல உன்னை சொல்லணும் யாரும் அவங்களுக்கு கோச்சிக்க வேண்டாம். எஜமானர் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கோவில்ல எஜமானருடைய பேர் சொன்னா குடும்ப தலைவர் அவர் பேர் சொல்லினாலே மற்ற பேருக்கும் சேர்ந்து போடுறதுன்னு சொல்லுவோம். கோத்திரம் தனித்தனியா சொல்லி கோத்திரமும் எஜமானருடைய பேர் சொல்லினாலே சக குடும்பமும் சேர்ந்து வந்துடுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம தனித்தனியா தான் பேர் சொல்லிக்கணுன்றது அவசியம் இல்லை. அதனால தம்பதிகளா இருக்கவா மாத்திரம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் தனியா வந்துடுங்க. கடைசியா சொல்றச்சு தம்பதியா யாரும் ரெண்டு பேரா இருந்தா மாத்திரம், பாக்கி ஒருத்தரா இருந்தாலும் நீங்க உங்க ஆதிகாரம் நினைச்சு சொல்லப்பட்ட ஆழ்வார்களாலையும் நாய்மார்களாலையும் எழுதப்பட்ட விஷயம். சத்யநாராயண பூஜை கதாமிருதம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகவானாலே அதான் சொல்றேன். இது ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியேன பகவத் சங்கல்ப பகவதானுகுல அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுடைய அனுகூலியத்தினாலே பகவத் சங்கல்பத்தினாலே ஏற்பட்ட பூஜை. அதனால ஸ்ரத பக்தின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலுமே அந்த ஒரு பக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை சித்திக்க வழியா. ஏனோ தானோ வேற ஒரு வேலையை செய்தாலோ ஏனோ தானோ ஒரு பூஜை புரஸ்காரத்தை பண்ணினாலோ அது பலித்தமாகிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. மனசுக்குள்ள இருக்கும்படியான விஷயம், வாய்க்குள்ள வரும்படியான வார்த்தை, இதெல்லாம் ஒத்தவத்தம். வாயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனாவா பிரசுதே வந்துட்டு மனசு வாக்கு காயம் இது எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு முகமான சிந்தனையோடு இருக்கணும். இந்த ஒருமுக சிந்தனையோடு இந்த பூஜையை யார் யாரெல்லாம் பண்றாளோ கேட்கிறாளோ பார்க்கிறாளோ சொல்றாளோ அவ அத்தனை பேருக்கும் சகல விதமான நலன்களும் அவளுடைய ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடியான வேண்டுதல்கள், விட்டு போன பிரச்சனைகள், நிலத்தகராறு, வீடு வாசல் தகராறு, ஆம்பிய முன்னாடியுள்ள சாம்பத்திய ரீதியான தகராறு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காத இருக்கிறது, குழந்தை இல்லாத இருக்கிறது, கல்யாணம் ஆகாத இருக்கிறது, வியாபார கொள்கைகள் இல்லாத இருக்கிறது, சுவாதிஷ்டானம் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா இருக்க முடியாத விஷயம் தான் இந்த சத்யநாராயண பூஜை. மனசார எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம பண்ற பிரார்த்தனைக்கு ரொம்ப சக்தி உண்டு. கொடிமரம் இருக்கு, கோபுரம் இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சியா விமானம் இருக்கு, அது கீழே பெருமாள் இருக்கு. ஏன்னா ஒரு கோவில் இவ்வளவு பெரிய கோவில் ஆதாரத்தை பார்க்கறதுன்றது பெரிய விஷயம். எந்த கோவில் இல்லாத தூள்ல சங்கநிதி பத்மநிதினு ரெண்டு பேர் இருக்கா. இந்த பெருமாளாண்ட பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கம் தாயார் சன்னதி கிட்ட சங்கநிதினும் இந்த பக்கம் ஆண்டாள் சன்னதி கிட்ட பத்மநிதினும் ரெண்டு பேர் இருக்கா. குபேரனுடைய அஷ்ட ஐஸ்வர்யம் பாதுகாத்து வச்சுட்டு வேலையை பாருங்க. இவ கிட்டதான் கஜானா சாவியே இருக்குது. போனெல்லாம் கொஞ்சம் சைலண்ட்ல போயிடுச்சு. எந்த பெருமாள் கோயிலும் கிடையாது. ரொம்ப விசேஷமா அது தெரிஞ்சு பண்ணியிருக்காங்களோ தெரியாத பண்ணியிருக்காங்களோ, புத்தி சுவாதீனத்தோடு பண்ணியிருக்காங்களோ சுவாதீனம் இல்லாத பண்ணியிருக்காங்களோன்றது ரெண்டாவது விஷயம். ஆச்சரியமா என்னன்னா, அந்தாண்ட பக்கம் பெருந்தேவி தாயார், இந்தாண்ட பக்கம் பூமாதேவியினுடைய சொரூபம் ஆண்டாள் நாச்சியார். இவ எல்லாருமே நமக்கு அனுகூலியம் பண்ணி பெருமாளுக்கு சிபாரிசு பண்றாங்க. இவாளை வந்து தரிசிக்க முடியாத நேர்கோட்லயே பார்த்தா இந்த ரெண்டு சன்னதியும் ரொம்ப ஆச்சரியமா அந்த ஒரு நாள் நான் பார்த்துட்டு என்னடா அது சங்கதி பத்மதி போய் இந்த இடத்துல வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்து பேசிட்டு. அதனால அந்த ஆச்சரியமான விஷயம் எல்லாருக்கிட்டையும் தனசம்பத்துன்னு ஒரு முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளால மேற்பட்டி இருக்கிற விஷயங்கள்லாம் பண்ண முடியும். சின்ன நெய் வாங்கி கொடுக்குறோம், பிரசாதத்துக்கு தேவையானது கொடுக்குறோம், புஷ்பம் வாங்கி தரோம், எதுக்காக இருந்தாலும் கையில் வந்து பணம் இருக்கணும் இல்லையா? அதனால அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாரமா நம்ம கிட்ட சுரந்துட்டே இருக்கும். அல்ல வந்து குறையாதது என்ன பண்ணா அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த அக்ஷய பாத்திரம் போல நம்ம கிட்ட சுரந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சங்கதி பத்மநிதி இருக்கான்றது சாஸ்திரம். அதனால மனசார பிரார்த்திச்சுக்கோங்க. சங்கல்பமாக போறது. ஹரி ஓம் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணு ராஜ்யா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः ஸ்ரீயபாராதே ஸ்ரீ வேத வராஹ கல்பே
विद्यायां उपरिहि पुनर्वसु नक्षत्र विद्यायां सर्वाभिष्टफलम् इदं विष्णुयोग विष्णुकरण एवं गुण सकल विशेषेण विशिष्टायाम् अस्यां भगवदाज्ञया भगवते कैंकर्यरूपो श्रीमन्नारायण प्रीत्यर्थं कावेरी मध्यदेशे रङ्गराजस्वामिनः श्रीभूलीलादेवी सहितस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायिका श्रीदेवी नायिका समेत देवराज वरदराजस्वामिनः परिपूर्णानुग्रहकृपाकटाक्षेण आरम्भकाल यजमानसङ्कल्पमध्ये कृत्वाः हरिः ओं गोत्रोर्भवस्य गोत्रोर्भवस्य विष्णुगोत्रम अभिनविषेभ्यो इदं यजमान हरिः ओं अस्ति यजमानस्य यजमानना யாருக்கு அவ அப்பா அம்மா குழந்தைகளா இருந்தா அவ அப்பா அம்மா எஜமானர்கள் கல்யாணமானவளா இருந்தா அவளுக்கு அவ ஆதிகார எஜமானர்கள் அப்படி இல்லை சுவாமி அவெல்லாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகார ஸ்ரீ குரு நீலா தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ சுவாமி பரிபூர்ண அனுகிரக கிருபா கடாட்ச பிரசாத பல சித்தியர்த்தேன समस्त सन्मंगल सिद्ध्यर्थ्यों सर्वाभिष्टफल सिद्ध्यर्थ्यों सर्वेश्वर अनुकूल्य व्यापार धन लाभाधिकरण सिद्ध्यर्थं समस्त अवाप्त काम्यता योग्य सिद्ध्यर्थं सर्वाभिष्टफल पुत्र पौत्र अभिवृद्ध्यर्थ्यों समस्तविध सौभाग्यादिवर्ग धन धान्य अभिवृद्धर्थं सर्वजन सर्वाभिष्टफल ऐश्वर्य इष्टदेवता कुलदेवता ग्रामदेवता इष्टदेवते कुलदेवते ग्रामदेवते इष्टदेवता श्री वरदराजस्वामिनः कुलदेवता श्री वरदराजस्वामिनः ग्रामदेवता श्री वरदराजस्वामिनः परिपूर्ण अनुग्रह अनुकूल्य सिद्धर्थं सर्वाभिष्टफल समस्त सौभाग्यादिवर्गसिद्धर्थं நல்லா நினைச்சுக்குவோம். இந்த மந்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எல்லாரும் நல்ல கடவுள் சொல்லி
கோவிலில் பண்ணுறச்சு நம்ம கோவில் பண்ணுறதுன்றது அக்னிவாரி அக்னி முக்கியமாக பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம். அக்னிக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல விஷயத்தை கொடுத்தாலும் அக்னி அடிச்சிடும், கெட்ட விஷயத்தை கொடுத்தாலும் அடிச்சிடும். அக்னி இருக்கு அதுன்றது தெரியாது. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா 3 விதமான அக்னி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை புரஸ்காரங்கள் பண்ணுறதுக்கு வியாபார நோக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வியாபார நோக்கமாக பண்ணக்கூடாதுன்றது சாஸ்திரம். ஏழை எத்தினாலும் ஒரு விளக்கு எரிய முடியாத விளக்கு தான், பணக்கார எத்தினாலும் விளக்கு தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணபதி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசனம் பண்ணிட்டு இருப்பா. அதில் அப்படியே வந்துடுவா, அந்த நேரத்துக்கு ஹோம் பண்ணிட்டு அப்படி கிளம்பிடுவா. அப்படி கிடையாது. அக்னிகாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது அக்னியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்னிகாரியம்னு சொல்லுவா. அக்னி பரிவார தேவதைகள் சொல்லுவா. இந்திரன், யமன், குபேரன், வருணன், வாயு அப்படின்னு சொல்லிட்டு 8 பேரை கூப்பிட்டு முதல்ல நிற்க வைக்கணும். அக்னிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 8 பேரை கூப்பிட்டு அதை அக்னி பரிவாரம் பண்ண வச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாலாக்னி, ருத்ராக்னி, யவனாக்னி 3 விதமான அக்னி இருக்கு. பாலாக்னி, யவனாக்னி, ருத்ராக்னி 3 விதமான அக்னி. ஒவ்வொரு அக்னியும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பழகணும். வீட்டில் குழந்தை பிறகுறது புண்ணியோஜனம் பண்ணுறோம், வீட்டில் பொண்ணு வயசு பிறந்தா புண்ணியோஜனம் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயத்துக்கு பாலாக்னியும். யவனாக்னியும் முடியான விஷயம் அப்படின்னா யவன காலங்கள்னா ரொம்ப இளமையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ண முடியாத இடத்துல ராஜஹோமம் போட்டு குழந்தைங்க கல்யாணம் பண்ணுறது ராஜஹோமம் நெல்பொறி போட்டு பண்ணுவோம். அப்படி யவனாக்னின்ற விஷயத்தையும் கடைசியாக விருத்தாக்னின்னு சொல்லுவா. கடைசி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தாக்னி அது கடைசியாக ஒரு விஷயத்துக்கு பண்ணுறது. அந்த மாதிரி அந்த அக்னி காரியத்துக்கு அதில் இருந்து ஒரு பிரார்த்தனை மந்திரங்கள் உண்டு. அதை கரெக்டாக சொல்லி பண்ணினா மாத்திரம்தான் அந்த தேவதை யாரை கூப்பிடுறோமோ உள்ளோ பிரதான மத்திய ரூபமாக இருக்கக்கூடிய அக்னி பகவான் அந்த தேவதைகளுக்கு சேர்ப்பார். அது எந்த தேவதையாக இருந்தாலும் இருக்கலாம். பெருமாளாக இருக்கலாம், விராட்டியாக இருக்கலாம், சுதர்சன் சக்கரதாழ்வாராக இருக்கலாம், நரசிம்மராக இருக்கலாம், மகாலட்சுமி இல்லை சிவனாக இருக்கலாம், ருத்ரனாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அக்னி காரியத்துக்கு முன்னாடி அந்த அக்னிக்கு என்னென்ன பண்ணணுமோ சப்த ஜின்ம நாக்கு அக்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அடிச்சு முடிச்சு இன்னொரு பக்கம் பத்திக்கிறதுக்கு ஆகும். அக்னி வந்து சாதாரணமாக அடிச்சு முடியாது. 7 நாக்குக்கு அக்னி பகவான் அப்படின்னு சொல்லுது. அந்த 7 நாக்கில் கனக ஜிப்பான்னு சொல்லக்கூடிய கனக நாக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாக்கு, அது பேர் கனக ஜிப்பான்னு.
அந்த கனக சிப்பான்படியான நாக்கை அன்னைக்கு வந்து நம்ம ஆவாகனம் பண்ணி அந்த அக்னிக்கு வந்து என்னன்னா அந்த நாக்கு வழியாக தான் பிரசாதங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா மனோகமாக இருக்கிற திரவியங்களெல்லாம் உள்ள விட்டு கடைசியில் பூர்ணாவது இதை வந்து ஏற்றுப்பாரு சாஸ்திரம். ஏனோ தானோன்னு ஒரு விஷயம் யாருமே பண்ணக்கூடாது, தெரியாத ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணக்கூடாது, தெரிஞ்ச விஷயம் கரெக்டாக இருந்தால் அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாராயணா கேசவான்னு ஒரு மந்திரத்துக்கு கூட வழி போகுது தான். அதனால தப்பு இல்லாத பண்ணணுன்றது சாஸ்திரம். அதனால கோவிலில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சந்தைகளையும் கற்பூரம் வைக்கிறீங்களோ தெரியாது, தப்பு நான் சொல்ல நீங்க மாற்றிக்கோங்க. உங்களை யாரான வந்தாங்கன்னா கூட நீங்களும் சொல்லுங்க. பொதுப்படியாக கொடிமரம் எப்படி வீட்டுக்கு எஜமானதோ அது கொடிமரம் சாட்சியா இருக்கிறது. கொடிமரத்தாண்ட ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு கையெழுத்து போட்டீங்கன்னா எல்லா சந்தையும் கும்பிடுறதுக்கு சமயம். நீங்க போய் ஏற்றிட்டா ஆகணுன்றது அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சந்தையான விளக்கு போட வச்ச நம்ம வீட்டு வாசப்படியில் விளக்கு வச்சா செவத்துல விளக்கு வச்சு எரிஞ்சு செவரெல்லாம் கைப்படி போட கொஞ்சம் யோசிக்கணும் எல்லாருமே. ஏன்னா நிறைய சந்தையில பார்த்தா விளக்காங்க என்ன வழி இருக்கு, நம்ம ஆத்து வாசல்ல இல்ல, நம்ம ஆத்து வாசல்ல அது போல இருக்கிறதால கஷ்டம். இந்த விஷயம் நான் சொல்லணும்னு நீங்க நினைச்சேன். ஒரு சபையா இருக்கிறது சொன்னா அது நல்லா இருக்கும். சபநாகரிகம்னு ஒன்று இல்லையா, யாருக்கும் தெரியாதுதான். எல்லாரும் பிரார்த்தனைக்காக நம்ம விளக்கேற்றமே. இந்த விளக்கு உபாயமே இருக்கிற ஒழிய உபத்திரமா இருக்கக்கூடாது. இப்ப நீங்க வச்சுட்டு போற விளக்கு நீங்க ஏற்றிட்டு போற கற்பூரம் நான் நெய்வேத்தியம் பண்றதுக்கு போறது யோசிச்சுன்னா என்ன ஆகுது, யார் வச்சுருக்காங்களோ நம்ம வந்து மனசுக்குள்ள வந்து அழிச்சுட்டு வச்சுங்க அந்த வாக்கு உங்களை வந்து அதுக்கு திட்டுற மாதிரியோ உங்களை கஷ்டப்படுற மாதிரியோ ஆகும். அதனால நம்ம சன்னதியை கூடுமான அளவுக்கு சுத்தபத்தமா வச்சுக்கணும். கோவில் இருக்க ஒரு சின்ன குப்பை கூட இருக்க, நம்ம ஆத்துல குப்பை இருந்தா நம்ம என்ன பண்ற உடனே பெருகும். கோவில் நிறைய குப்பையா இருக்கிறது. அதனால கோவில் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். கொடிமரத்தாண்ட கற்பூரம் எல்லாரும் ஏற்றணும், யாரையும் ஏற்ற வேண்டாம்னு சொல்லவே இல்லை. மற்ற சன்னதி வாசல்ல ஏற்றணும். நம்ம சிறு திருப்பதி மலையில போனீங்கன்னா ஒரு கற்பூரம் கோயில் உள்ள போக முடியாது. எல்லா சன்னதியும் திருப்பதி போனீங்கன்னா ரொம்ப நசிப்பு இருக்கா, பின்னாடி ஒரு பெருமாள் இருக்கா, அங்கே தாயா இருக்கான், எங்கேயும் கற்பூரம் ஏற்ற முடியாது, விளக்கு ஏற்ற முடியாது. விளக்கு ஏற்றணும்னு சொல்றீங்களா, அந்த ட்ரே வச்சிருக்கா அந்த இடத்துல விளக்கு வச்சு ஏற்றுக்கோம். இல்லையா அந்த ட்ரேவை சுத்தம் பண்ணுவோம். இந்த ட்ரேவே வேற மாதிரி எதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா அது பண்ணுவோம். யாரையும் தப்பு சொல்றது படிக்கிறதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா பாருங்க, கஷ்டத்தை பாருங்க. நிறைய சடங்குகள்ல நம்ம பார்க்கறதே முடியும். புதுசாக கோயில் இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை. அதனால கோவில் வந்து புதுசாகவே இருக்கணும். அப்பதான் நல்லா எல்லாரும் வந்து விருத்தாகி போச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. அடி முக்கியமா என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல பகவான் ஆவாகனம் பண்ணியிருக்கோம், அவருக்கு பூர்ணாவதி கொடுக்குறோம். அதனால இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு சங்கல்பத்தை ஏற்றுக்கோங்க. கோவில்ல கற்பூரம் ஏற்றதா இருந்தா கொடிமரத்தாண்ட ஏற்றணும், விளக்கு வைக்கிறதா இருந்தா கீழே எண்ணெய் சிந்தாதோ சிந்தினா அந்த எண்ணெயை தொடங்கணும், அந்த ட்ரேக்குள்ள ஏற்றணும் ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. பகவான் வந்து உங்க ஆத்ம ஜோதி, அதாவது பகவான் விளக்குதான் போட்டாலும் அதை ஏற்று பார்க்கறது கிடையாது. வையம் தரடியா வார்க்கடலை நெய்யாக வெய்யக்கதிரோனை விளக்காக செய்ய தொடராளியா நடிக்கையை சொல்லி உலகமே விளக்கா இருக்கான். உலகத்துல என்ன பண்றா, வையம் தரடியா வார்க்கடல், கடல் தான் நெய் போல இருக்குது. சூரியனே வந்து பார்த்தோம்னா அதுல எரியக்கூடியான ஜோதியா இருக்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஹிருதய கமலத்துக்கு நேரம் கையை வச்சுட்டு இன்னைக்கு அந்த வசதிகள்லாம் இருக்கு. நம்ம விளக்கு ஏற்றுறோம், நெய் போடுறோம், திரி போடுறோம், எல்லாம் பண்றோம். வசதிகள் இல்லாத வாழ்க்கை மனசுக்குள்ளே விளக்கு இருக்கு இல்லையா. அதனால ஆத்ம ஜோதிக்கும்படியான விஷயத்தை மனசார ஏற்றுக்கணும். அது அவன் உள்ள தூக்கிடும். நம்ம தனிப்பட்டு ஏற்றுக்கணுன்றது அவசியம். சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு பிரார்த்தனா ரூபமா விளக்கு போடணுன்றதுக்கோ விளக்கு போடுவோம், தப்பு கிடையாது. அது யாருக்கும் ஒன்றும் இல்லாத கொண்டு சன்னதிக்கும் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கோவில் வந்து நல்லா இருக்கிறதா நம்ம எல்லாரும் கூட வந்து உட்காந்துருக்கோம், உத்தரவாதிகளும் பார்க்கணும். அதனால பகவான் எடுத்து இந்த சங்கல்பட்டு நீங்க வந்து பண்ணிருக்கோம். சுத்தமா இல்லாத இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு போங்க, தப்பு இல்லை. நேரத்துக்கோ சுத்தம் பண்ணுவோம், நேரம் இல்லாதோ வேண்டாம். ஏன்னா அவாவா நிறைய காரியத்தோட வந்து உட்காந்துட்டு இருக்கோம். என்ன சுவாமி கோயில் போன இந்த வேலையை ஒன்றைய யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. வேலை ஒரு காரணமே நம்ம தான். அதனால அந்த நம்ம விஷயத்துல கோவில் ரொம்ப முக்கியம். அதனால திவ்யதேசம் போல பார்க்கணும்னு சொல்லுவார் சன்னதியை. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமாள் மனசார பிரார்த்திச்சுக்கோங்க. பிரார்த்தனை எல்லாம் கைகூடி அக்னி பகவானுடைய சாட்சியா மேல சத்யநாராயண பெருமாள் வரராஜன் இருக்கார். ரெண்டு கையை வச்சிருக்கார். ஒரு கையை எவ்வளோ வேணா ஒரு தர, இன்னொரு கையை சாரடியை பிடிச்சிக்கோ, கெட்டியா பிடிச்சிக்கோ. அபய வர்ற தரம் அப்படின்னு முடியா ரெண்டு கையும் தாயார் காமிச்சிருக்காரு. எப்பவுமே பெருமாள் விருப்ப கையை செஞ்சிருக்காரு. இந்த பெருமாள் அந்த காலத்துல எப்படியே அப்படி பண்ணியிருக்கா. ரெண்டு கையுமே என்ன பண்றா, ஒரு கையை அபயம், இன்னொரு கையை வரதம். வரதெல்லாம் கருதுக்காக வரதம் தெரியும். அவையை காமிச்சு எப்படி வச்சுக்கோ. ஒரு மறுபடியும் குடும்பம் முத்திகாலம் தேவை வச்சுக்கிறேன் அப்படின்றதுக்காக வேண்டி அவைய பற்றியோட மேலே சொல்லி சென்றதோடு பெருமாள் இருக்கார். அதனால நம்மளுடைய தாய் நம்ம கட்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பெருமாள் ஏற்றுவார். எல்லாருக்கும் எல்லா சௌகரியங்களுக்கும் மனசுதான் சௌகரியம் இல்லை, மனசுலதான் கட்டம் இருந்தால் அந்த மனசாந்தியும் கொடுப்பார் பெருமாள் சொல்லி பூர்ணாவதி. நமஸ்தே
ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि नव्यं वदिष्यामि ब्रह्मावतु तत्कर्तारमवतु भगवान् ॐ शान्ति शान्ति शान्तिः शरणमवतु शरणो गुणस्तु शरीरं करवावहै तेजस्विनावहै माविद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः எங்கேயோ சொல்லும்படியானவா அத்தனை பேருக்கும் சத்தியமான பலிதமும் பலனும் உண்டு அப்படின்றது சாத்தியம். அதனால மனதார நான் சொன்ன வார்த்தை தான் வீட்டுகளில் பண்றச்ச என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு தேங்காய் உடைக்கிறதும் அந்த 2 எஜமானர்கள் கைக்குள்ள புஷ்பத்தை வச்சு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதும் ஒரு வழக்கம் உண்டு. நல்லா சொல்றேன், உள்ளம் பெருங்கோயில் ஊனம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் சொல்லும்படியா உள்ளத்தையே பெருமாளுக்கு என்ன பண்ணுவாங்க, உள்ளார்ந்த புஷ்பத்தை மனசுன்னு முடியான அந்த புஷ்பத்தை பெருமாள் வேணும் ஒவ்வொரு அத்தியாயத்தோட சமர்ப்பிக்கும். பெருமாள் புஷ்பத்தை எடுத்து கையால் சமர்ப்பிச்சாதான் ஆட்சின்றது கையால் யாரெல்லாம் சிரதபக்தியா இருந்துட்டு பெருமாள் மேல இருக்கக்கூடியான அபிமானத்தோடையும் உற்சாகத்தோடையும் யார் சமர்ப்பிச்சாலும் அதான் சொல்றேன், சபரி குத்த எச்சப்படுத்தியும் பெருமாள் சாப்பிட்டான். குரங்கு கூட்டங்களுக்கும் பெருமாள் சுத்தினான். ராமநாதன் நான் குரங்கு கூட்டங்கள் சொல்றா, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் தன்னை சிறுபேர அழைத்தரும் சிறி அருளாதே இறைவா நீதராய் பறை எழுவதற்காக நமக்கு எல்லாம் ஒன்று தெரியாது. மந்திரமோ மருத்தங்களோ எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் நினைச்சுக்கிறோம். முதல் அத்தியாயம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, சூதகாதி முனிவர்கள் சனகாதி முனிவர்கள்னு சொல்லும்படியானவர்கள். சூதக முனிவர்கள் ஒரு முனிவர் இருக்கிறார். நைமிசாரண்யம் முடியான சேதம் வனமும் காடுமா இருக்கக்கூடியான திவ்யதேசம் 108 வைஷ்ணவ திவ்யதேசத்துல வடநாட்டு திவ்யதேசம்னு சொல்லுவா. நைமிசாரண்யம் சாலகிராமம் இதெல்லாம். அந்த நைமிசாரண்யத்துலதான் பாத்தீங்கன்னா சனகர் சனத்குமாரன்னு சொல்லும்படியா பிரம்மாவுடைய புத்திரர்கள் சனகாதி முனிவர்கள்னு சொல்லுவா. அவர்கள் போய் என்ன பண்றான்னா சூதக முனிவர்கள் சொல்லும்படியான அந்த மாமுனிவர்கிட்ட விஞ்ஞாபனம் பண்றார். பூமியில் இருக்கும்படியான ஜனங்கள் நித்தம் 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 அல்லாடம் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு நாளும் தர்ம சங்கடங்கள் அவளை சூழ்ந்து இருக்கிறது. மேல பார்த்தா தேவலோகத்திலேயோ இந்திரலோகத்திலேயோ வருணலோகத்திலேயோ வாயுலோகத்திலேயோ சத்தியலோகத்திலேயோ யமலோகத்திலேயோ குபேரலோகத்திலேயோ எல்லாரும் சகல சௌபாகியத்தோட இருக்கா. குறவே கிடையாது. பூமியில மாத்திரம் ஏன் இந்த அல்லல் இந்த அவஸ்தை, இதுக்கு என்னதான் பிராயச்சித்தம், இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தோம்னா, அந்த முனிவர்கிட்ட போய் கேட்கிறா. அவர் என்ன சொல்ற, அடாட ரொம்ப ஆச்சரியமான கேள்வி இது. இந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லலப்பா, நாரத முனிவருக்கு இந்த மாதிரியான ஏன்னா திரிலோக சஞ்சாரி, அவருக்கு இது போல முன்னாடி டவுட்லாம் வந்துருக்கு. நம்ம பூமியில நம்மெல்லாம் பிறக்க போறோம், நமக்கெல்லாம் நிறைய அவஸ்தைகள்லாம் ஏற்பட போறது, இந்த அவஸ்தைகளுக்கெல்லாம் ஏதாவது முடிவு கட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதருக்கு முன்னாடியே யோசனை. ஏன்னா திரிலோக சஞ்சாரி நாரத கழகம் நன்மையிலேயே முடியும்னு சொல்லுவார் இல்லையா. அந்த திரிலோக சஞ்சாரியான நாரதருக்கு இதே டவுட் வந்தது. அவர் போய் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார்னா, திருப்பார்கடல் வைகுந்தன்னு சொல்லும்படியான அந்த இடத்துல பெரிய பார்க்கடல்ல பஞ்சுமத்தனை சொல்லும்படியான அரவத்தினுடைய பஞ்சுமத்தன் ஆதிசேஷனுடைய பரியங்காசனத்தில் பட்டிருக்கக்கூடியான வைகுண்டாதிபதி ஸ்ரீமன் நாராயணன் போய் கேட்டார். என்ன சொல்றா, சாந்தாகாரம் புஜங்க சைனம் அப்படின்னு சொல்லும்படியா புஜங்க சைனம் இருக்கும்படியான அந்த எம்பெருமான எந்த பூமியில இருக்கும்படியானவெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காளே, இவாளுக்கு கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு வழி உபாயம் எதனா உண்டா அப்படின்னா அவசியம் இருக்கு நாரதா, இதை கேள் அப்படின்னு யார் சொல்றாரு. இந்த இடத்துல ரிஷியோ சொல்ல, முனிவர்கள் சொல்ல, யாரும் சொல்ல, பகவானே வாய்ப்பக்கம் சொல்றாரு. அதனாலதான் இந்த விரதத்துக்கு பேரே சத்தியவிரதம், சத்திய நாராயண பூஜைன்னு பேர். நாராயண பூஜைன்னு சொல்லல, இல்ல வேற ஏதோ நிறைய பூஜைகள்லாம் இருக்கு. நம்ம கேதார கௌரி நோம்பு பண்றோம், வரலட்சுமி நோம்பு பண்றோம், என்னென்னமோ பூஜை தான் பண்றோம். சத்தியவிரதம் சத்யநாராயண பூஜை இது ஒன்றுக்கு மட்டும்தான் ஒன்று. எத்தனையோ 1000 பூஜைகள் இருந்தா கூட சத்யநாராயண பூஜை அப்படின்றது இது ஒண்ணுதான். யாரெல்லாம் இந்த கதாமிரதத்தை கேட்கறீங்களோ சத்தியமான விஷயம் உங்களுக்கு பெருமாள் நடத்தி காமிப்பாருன்றதுக்காக பெருமாள் பேரே சத்யநாராயணன். இந்த பூஜையில பெருமாள் பேரே சத்யநாராயணன். நிறைய பேர் கேள்விப்பட்டு குழந்தைகள் பேர் வச்சிருப்பா அந்த மாதிரி பேர் எல்லாம். அப்போ பெருமாளே சொல்றார், கேள் நாரதா நான் சொல்றேன்,
இந்த பூமியில் இருக்கும்படியான விஷயத்துல ஒரு நாள் என்ன ஆயிருக்கும்படியான விஷயம்னா காசி நகர கஷேத்திரம் ரொம்ப ஆச்சரியமான கங்கை ஓடும்படியான பிரபாவம். கங்கை ஓடும்படியான பிரபாவத்துல குறவில்லாத பட்டினத்துல சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்துருக்கும்படியான இடத்துல ஒரு தரித்திரமான ஒரு அந்தரன், தரித்திரமான ஒரு பிராமணன், அவன் போன ஜென்ம பிராரத்தமா பண்ண முடியாத விஷயத்துல அவன் சரியா பண்ணாததுனால தரித்திரமான ஒரு பிராமணனா பிறக்கிறான். போன ஜென்மத்தில் என்ன பண்ணா அதாவது சொல்றாங்க, இருக்கிற செல்வத்திலேயே நல்லது பண்ணிட்டு போயிடணும். நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த ஏன்னா காசி நகர பட்டணத்துக்கு ரொம்ப பேர்பான பட்டணம். அங்கே அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியமான பட்டணம்னு சொல்லுவான். காசி நகர பட்டணம், காஞ்சிபுரம் இதெல்லாம் ரொம்ப பேர் போன இடம்னு சொல்லுவான். அந்த இடத்துங்கள் எல்லாம் ரொம்ப ஏன்னா தீர்த்தம் ஓடிட்டே இருக்கிற இடத்துல நல்ல சமர்த்தமா எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி சமர்த்தமா இருக்க முடியாத சமயத்துல அந்த இடத்துல ஒரு தரித்திரவானான பிராமணன் இருக்கான். அந்த பிராமணனுக்கு என்ன ஆச்சுன்றத கேளுங்க நாரதா, ரொம்ப ஜாக்கிரதையா கேளுன்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றத யார நாரதர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த ரெண்டு விஷயத்த சூதக முனிவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா நம்மளுடைய சனகாதி முனிவர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் சனகாதி முனிவர்கள் கேட்டுட்டு இருக்கா. இப்போ சூதக முனிவர் அந்த கதாமிரதம் தொகுத்து வச்சிருக்காரு. முன்னாடி சொல்லிட்டார் பெருமாள் நாரதர் சொல்லிட்டார். இந்த நாரதர் எல்லாம் தொகுப்பு பண்ணி வச்சிருந்த விஷயத்த சூதக முனிவர்கிட்ட கொடுத்துருக்காரு. சூதக முனிவர் இப்போ இந்த சனகாதி முனிவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த காசி நகரத்தில் இருக்கும்படியான அந்த பிராமணன், தரித்திரமான அந்த பிராமணன் கிட்ட போயிட்டு பெருமாள் என்ன பண்றாருன்னா வயோதிக நல்ல ஆச்சரியமான வயோதிகமா இல்லாத நல்ல ஆச்சரியமான எவனமான இருக்கும்படியான ஒரு குமாரனை போல வந்து குமாரனை போல ஒரு பிராமண ரூபத்தில் வர வந்து என்ன ஏழை பிராமணனே இப்படி கந்தலாடையோட சுத்தின்னு இருக்கீங்களே, என்னதான் பிரச்சனை உமக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டா சுவாமி என்ன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணிடணும் தெரியல, இந்த ஜென்மத்தில் இப்பேற்பட்ட ஒரு தரித்திரவானாக்க அன்னாட சாதத்துக்கு கூட வழி முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிராமணன் என்ன பண்ணணும்னா உஞ்சப்பிரத்தி பண்ணணும்னா சாப்பிடணுன்றது சாஸ்திரம். இன்னைக்கு நாங்களாம் உத்தியோகம் போற வரோம்னா அது வேற விஷயமா போறது. அந்த காலத்துல என்ன பண்றதுன்னா ஒவ்வொரு பிராமணனும் வீதியார போய் நெல் மணிகள் வந்து நெல்லெல்லாம் அறுவடையான நெல்மணிகள் கீழே பூமியை இறந்துருக்குமா, சூரியன் உதயத்துக்கு முன்னாடி போய் நெல்மணிகள்லாம் பொறுக்கி போட்டு அதை அங்கேயே குத்தி அதை நைவேத்தியம் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடணும். ஒவ்வொரு வீடா போய் ஹரிகதை பாடி யாசகம் கேட்கணும். ஹரிநாராயண மந்திரமோ ஹரிகதையும் பாடிட்டு யாசகம் கேட்டு அந்த யாசகத்துல வரதான் வச்சுட்டு அவன் சாப்பிடணும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நான் இருக்கேன். ஆனா எனக்கு ஒருத்தரையும் பிச்சை எடுக்கிறது இல்லை. தினையும் பிச்சை எடுத்து நான் ஒரு வீடா போறேன். ஆனாலும் ஒருத்தரும் என்னை பார்த்த உடனே பயந்து உள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஆயிடுறது சுவாமி அப்படின்னும். சரி இதுல இருந்து விடுபடுறதுக்கு நான் ஒரு உபாயம் சொன்னா நீ செய்வி அப்படின்னா அடட இதை தானே நான் தேடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உபாயம் தான் முதல்ல சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு நம்ம கூட என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் நம்ம முதல்ல அந்த கஷ்டத்தை விடுதலை ஆகணும் அப்படின்னா அதுக்கு பெருசாலாம் ஒண்ணு போய் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஜோசியோ நீ போய் 1000 விளக்கேத்து இல்ல 1000 தேங்காய் ஒடி 1000 தடவை சுத்து, அந்த மாதிரி கஷ்டப்பத்தியோ மெய் வருத்தியோ உடம்பு வருத்தியோ பணத்தை விரயமா செலவு பண்ணியோ பூஜை புரஸ்காரங்கள் பண்ணலாம் கிடையாது. ஏழை பணக்காரனா இருந்தாலும் நம்ம சொன்னே பக்தியோடு வந்து உள்ள பெருமாளை சேவிச்சா போதும், அவளுக்கு கட்டாயம் நடக்கும். எந்த செலவையும் அவளை செலவு பண்ண சொல்லியிருக்கா ஜோசிக்காரு அங்க போய் இதை கூட அதை பண்ணு இதை பண்ணுன்னா அவ்வளோலாம் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. அந்த மாதிரில பண்ணாதீங்கன்னா அங்க பெருமாள் என்ன பண்றாருன்னா அந்த பிராமணனுக்கு சொல்ற நீ என்ன பண்ணு, உன் கையால முடிஞ்ச விஷயம் உன் கையால என்ன முடியுதோ இன்னைக்கு போ பிச்சைக்கு போ, உனக்கு வந்து சத்யநாராயண பூஜை எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன், அந்த பூஜையை பண்ணு, அதை பண்றேன்னு அப்படி பண்ணுன்னு சொன்னா அந்த பிராமணன் கேட்கறாங்க என்ன சுவாமி நீங்க நானே பிச்சைக்காரன் என்ன வந்து இந்த பூஜை பண்ணுன்னு சொன்னா நான் என்னத்தை போய் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் நீ பண்ணுறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நரகத்தை பாருன்னு சொல்லுவோம். அவனும் பிரார்த்தனை பண்ணிக்கிறான், அந்த பிராமணனும் பிரார்த்தனை பண்ணிக்கிறான். மறுநாள் பிச்சைக்கு போறான். அளவில்லாத தன சம்பிரதங்கள் 2 பேரும் கட்டி முடிக்க முடியாத அளவுக்கு தன சம்பிரதம் வாங்கி போச்சு. மாட்டு வண்டியே 6 மாரி ஏன்னா ஒரு மாட்டு வண்டியே ஒருத்தர் தானமா கொடுத்துட்டா அது பூரா மளிகை சாமான்கள்லாம் கொடுத்து பூஜை புனஸ்காரங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்தவே பெருமாள் தானே, அவன் மாயாஜலக்காரன் எப்படின்றது தெரியாது இல்லையா, எப்படி வேணா பண்ணிடுவான். அப்படி இருக்கும்படியான சமயத்துல அந்த ஏழை பிச்சைக்காரன் பிராமணனுக்கு இது எல்லா சமத்துவம் பண்ணால் கிடைக்கும். அன்னைக்கு சாயங்காலமே என்ன பண்றாருன்னா உட்காந்து இந்த பிராமணன் அந்த ஊர்ல பூஜை பண்றார். பூஜை பண்ணவ இது மாதிரி பூஜை பண்ணவும் அந்த பிராமணனை தேடி என்ன பண்றாருன்னா எல்லா ஜனங்களும் வர அந்த ஐயரை வந்து தேடி எல்லாரும் போய் என்ன ஐயர் பூஜை பண்றாரு, நேற்று வரையும் ஏழையா இருந்தாரு, இன்னைக்கு என்ன திடீர்னு இப்படி இருக்காருன்னு சொல்லும். அந்த ஐயர் எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு நம்ம சத்யநாராயண பூஜை இதுதான் சத்யநாராயண பூஜை, யாரெல்லாம் கேட்குறீங்களோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அவளுக்கு அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும், இது சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லி பண்ணிடுவோம். அந்த கஷேத்திரம் இன்னைக்கும் காசி கஷேத்திரத்துல அந்த அந்தரன் வாழ்ந்த இடம், அந்த இடத்துல சத்யநாராயண பூஜை பண்ணின இடம், சத்தியவிரத கஷேத்திரம் சத்யநாராயண பூஜை பண்ணின இடம் இன்னைக்கும் நீங்க காசியில போனா பேசிட்டு வரலாம். நைமிசாரண்யம் கண்ணு முன்னாடி இருக்கு, அந்த அந்தனம் பூஜை பண்ணின இடமும் கண்ணு முன்னாடி இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து ஏதோ கட்டுக்கதையாவோ சொல்லும்படியான ஏட்டுக்கதையாவோ கிடையாது, இது எல்லாமே இருக்கும்படியான விஷயம்தான்.
அதனால அந்த சத்யநாராயண பூஜைக்கு வந்த அத்தனை பேரும் என்ன பண்ணினான்னு பார்த்தோம்னா எல்லாரும் அவ மனசை பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அந்த இடத்துல ஒரு விறகு வெட்டி இது இந்த பூஜை புனஸ்காரம் இந்த காசி நகர கஷேத்திரம் இதுல அந்த அந்தரன் வந்து பண்ணும்படியான பூஜை இதோட முதல் அத்தியாயம் முடிகிறது. மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. ஆகணும் நாட்டுக்கு வந்து காட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. அம்மா சொல்லிட்டா அந்த வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போறதுல போராத விஷயம் புகழோட ஐவரானும் மீன் பிடிக்கிற செம்படவன் நான் சாதாரண ஜாதியில பிறந்தவனா அவனோட சேர்ந்து ஐவரானும்னு சொல்றார். சபரியை பார்க்கறா, எச்சில் பழம் வாங்கி சாப்பிட்றா. அப்புறமா அந்த சேது சமுத்திரக்காரிக்கு போறப்போ சுக்கிரவன் வரான் வாலி போட்டாங்க. அது மாதிரி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் தான் பெருமாள். அப்போ இந்த பிராமணன் தான் அப்ப கேட்கறான், விறகு வெட்டி வரான். விறகு வெட்டி வந்து அந்த பூஜை பார்க்குறோம். ரொம்ப நாளா விறகு வெட்டி 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 காசி நகரத்தை சேர்த்துட்டு இருக்கான். இன்னைக்கும் நான் தான் காசி நகரத்தை நான் சொன்ன விஷயம் பாருங்க. இன்னைக்கு காசியில போனீங்கன்னா விறகு பஞ்சமே இருக்காது. அங்க இருக்கும்படியான அந்த பூத உடல் இந்த பூமியை விட்டு இந்த பூமியை இந்த சரீரம் போச்சுன்னா அங்க வத்தாது எரிஞ்சிட்டு இருக்கிறது இரவு பகலும் அந்த விறகு வெட்டினுடைய விறகு தான். அன்னைக்கு வச்சு போன விறகு இன்னைய வரையும் குறவில்லாத வியாபாரம் ஆயிட்டு இருக்கான் அந்த விறகு வெட்டிக்கு. அது போல அந்த காசியில் இருக்கும்படியான அந்த விறகு வெட்டி போய் விறகு வெட்டி அவன் சாதாரண ஜாதியில் சுத்திரஜாதியில் சாதாரண ஒன்று பிறந்தான். 7 7 7 சாதாரணமானவன் தான். அவன் போய் கேட்குறான் அந்த சுவாமி கிட்ட, சுவாமி இது என்ன பூஜை புனஸ்காரம், எனக்கு விறகா வெட்டி வச்சிருக்க ஒன்றும் வெட்டுவா விட்டு தீர்ந்த பாடா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அப்பா இது சத்யநாராயண பூஜை, நீ விறகு வெட்டியா இருந்தாலும் இந்த பூஜை பண்ணலாமா, நீ இந்த பூஜையை பண்ணுப்பா அப்படின்னும். அப்பா அவர் கேட்குறாரு, அந்த விறகு வெட்டி கேட்குறாரு, ஏன்பா நீங்களோ இப்போ பிராமண உத்தமர்கள் பஞ்சாங்கம் பார்ப்பீங்க, நாள் பார்ப்பீங்க, நல்லது பத்திரியும், எனக்கோ ஒன்றுமே தெரியாது, நான் சாதாரணமானவன், ஏதோ நான் இந்த குழப்பே இந்த விறகு வெட்டுறது வியாபாரம் பண்ணுறதுன்னு இருக்கிறது, நான் போய் எப்படி இந்த பூஜை பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. யார் எந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணணும்னு நினச்சாலும் அந்த பூஜைக்கு ரொம்ப வலிமை ஒன்று நீ பண்ணுறன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நடந்துப்பா அப்படின்னு சொல்லவும் 2வது அத்தியாயத்தில் அந்த விறகு வெட்டி சாதாரணமானவன் தன்னுடைய கிரகத்துல நான் என்னுடைய இல்லத்துல என்னோட பிரார்த்தனை விறகெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா நான் பூஜை பண்றேன் பிரார்த்தனை பண்ணவும் மறுநாள் அந்த விறகெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவில்லாத விறகு தேங்கி தேங்கி கூட்டம் கூட்டமா அந்த விறகு பூச்செல்லாம் தொலைச்சி போன விறகு அத்தனையும் என்ன ஆகுதுன்னா 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடியான மனசுல இருக்கக்கூடியான என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ராஷ்டிர அபிவிருத்தி அப்படின்றதுக்காக வேண்டி குழந்தைகளே கிடையாது. அந்த ராஜா பண்ணாத பூஜை கிடையாது, புனஸ்காரங்கள் கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் நிதானமா குழந்தைகள்ல கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஒன்று மிஞ்சி பண்ணா ஒன்று 20 நிமிஷம் தான். இந்த கதை ஒன்றும் 2 அத்தியாயம் முடிஞ்சு போட்டாலும் தெளிகாமிச்சா நெய்வேதி எல்லாருக்கும் சத்யநாராயண பூஜையோட பிரசாதம். அதனால கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் நிதானமா அதை கேட்டுக்கணும். அந்த உல்காமுகன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ராஜ்யம் பரிபாலனம், அதாவது நம்ம கூட என்னன்னா நம்ம பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை இருக்கணுன்றது எல்லாருக்கும் ஆசை. அது இப்பெல்லாம் கொண்டு வந்து புள்ள குழந்தை எதுவாக இருந்தாலும் நல்லா ஏற்றுக்கிறதுக்கு மனப்பான்மை சத்தியா இருக்கும். அந்த காலத்துல புள்ள குழந்தை இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராஜ்யத்துக்கு அப்புறமா வரணும் இல்லையா, பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கணும், இளவரசனம் ஆகணும், அதுக்கப்புறமா ஜனங்களை வந்து பரிபாலிக்கணும் இல்லையா. அதுக்காக வேண்டி இந்த ராஜாவுக்கு குழந்தையே இல்லைன்னு என்னென்னமோ பூஜை, போகாத கோவில் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, அப்படி எல்லாம் இருக்கக்கூடியான சமயத்துல அப்போ இந்த ராஜா என்ன பண்றாருன்னா இதுக்கு தீர்வு என்னதான் பண்றதுன்னு சொல்லவும் அந்த தீர்வு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நகர நாடுல இருக்கக்கூடியான மொத்த புரோகிதர்கள், பண்டிதர்கள், பிராமணர்கள் சொல்லும்படியான வேதோக்தமான அத்தனை பேரையும் கூப்பிட்டு வாங்க, என்னுடைய அரண்மனைக்கு வாங்கன்னு சொல்லவும் அதே போல நமக்கு போடுறாலாம் எல்லாருடைய பிராமண வைதிக உத்தமர்கள் அப்படின்படியான வேதோக்தவர்கள், பண்டிதர்கள் அத்தனை பேரும் ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்து சேரணும். காசி பட்டணத்துல இங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரிய மீட்டிங் இருக்கிறது, கான்ஃபரன்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே ராஜா அரண்மனையிலே இவாளெல்லாம் கூட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ ராஜா சொல்றாராம், பண்டிதர்களே, பிராமணர்களே, வேதோக்தமர்களே, என்னுடைய அடுத்த பட்டாபிஷேகத்தை காணும்படியான சமயத்துக்கு எனக்கு இலவச பட்டம் இல்லை, இலவச குழந்தை இல்லை. இதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணா என்னென்ன பூஜைவும் பண்ணிட்டேன். எந்த பூஜை வந்து கை கொடுக்குமோ, நிஷ்கிரமம் இல்லாத பண்ணினா கை மேல பலன் கிடைக்குமோ அந்த பூஜைக்கு அந்த பூஜை என்ன சொல்லுங்க முதல்ல, அதை எப்படி பண்ணணும்னு சொல்லுவோம். இந்த காசியில தரித்திரமான கிழிஞ்ச ஆடைய நிறைய பிராமணர்கள் வந்து ஒவ்வொரு பூஜையை சொல்லிட்டே இருக்கா. கடைசியா அந்த காசியில வந்து கிழிஞ்ச ஆடையோட கத்திட்டு இருந்தா இல்லையா பாக்கணும் இல்லையா, அந்த பிராமணன் வந்து சொல்றாரா, சுவாமி எல்லா பூஜைக்கும் பலன் உண்டு,
மொள்ளமா சிலதெல்லாம் படிக்கும், சிலதெல்லாம் வருஷமாகி படிக்கும், சிலதெல்லாம் அடுத்த ஜென்மாவில் படிக்கும், சிலதெல்லாம் வந்து பண்ண ஜென்மாவுக்கு கழிஞ்சே கூட போயிடும். நான் சொல்கிற பூஜையை பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு சுட்டி பண்ணுறதுக்காக வெளியே இந்த இளவரசர் குழந்தைகள் பிறப்பான்னு சொல்லுவோம். அது என்ன பூஜை அப்படின்னு கேட்போம். இது வந்து சத்யநாராயண பூஜை. இந்த பூஜை வந்து உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம், நல்லா ஆச்சரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ராஜா அதுக்கு என்ன வரவே வேண்டாம் அப்படின்னு கேட்போம். எங்கே பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு கேட்குறாரு. அப்போது அங்கே அவர் சொல்கிறார், இது ராஜாவுடைய அரண்மனை. அரண்மனையில் பண்ணால் 1000 பேர் உட்காரலாம். ஒரு பெரிய ஹாலில் பண்ணினா 2000 பேர்லேருந்து 10,000 பேர் உட்காரலாம். சமுத்திரக்கரையில் நதிக்கரையில் பண்ணோம்னா தீர்க்கமாக உட்காரலாம், ஜனங்க எவ்வளோ ஜனங்க வந்தாலும் உட்காரலாம். அதனால நீ என்ன பண்ண, கங்கை நதிக்கரையில் போய் என்ன பண்ணு, அந்த பூஜை புரஸ்காரத்துக்கான ஏற்பாடு நான் பண்ணுன்னு சொல்லவும், அந்த ராஜாவும் அந்த பெரிய யார் இருந்தால் இது போல பெரிய சாலையை நிர்மாணம் பண்ணுறார். இது போல பெரிய சாலையை நிர்மாணம் பண்ணி அந்த இடத்துல அந்த சத்யநாராயண பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ணுறார். பண்ணின உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அடுத்த சம்பத்சரங்கள்னு சொல்லும்படியான சமயத்துக்காட்டியும் அதுக்குள்ளவே இருந்த அஸ்வினி குமாரர்கள் வந்து அமிர்த கலசத்தோடு தோன்றி 100 குழந்தைகள் பரிபாலிச்சதான் அந்த ராஜா. அது போல அந்த சத்யநாராயண பூஜையில குழந்தையே இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்தவா யாரான இங்க இருக்க முடியாதவா, அவளுக்கு கட்டாயம் குழந்தை பிறப்பது அந்த ராஜா எப்படி உல்காமகன் அந்த ராஜா மூலியமா நமக்கு தெரிய வருது. அந்த ராஜா என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்தவங்க ராஜாவுக்கு ரொம்ப அபிவிருதமான விஷயம். மாசம் என்ன பண்றான், இந்த பூஜையை நான் கண்டினியூஸா பண்றேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா பண்றேன்னு சொல்லிட்டு பெருமாள் பிரார்த்தனை. ராஜா கிட்ட நிறைய இருக்குது இல்லையா, ஜனங்களுக்கு ஒரு நாளைக்கு சாதம் வருது, ஒன்றும் குறைபடுது. அன்னதானம் அந்த பௌர்ணமி மாசமான பௌர்ணமிக்கு வருஷம் எல்லாரும் தேடி வந்து அந்த ராஜாவுடைய அந்த நதி தீர்க்கத்துல வந்துருவாளாம். அளவில்லாத சாதம் போடுவாளாம் பெருமாளுடைய பிரசாதத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரவாயில்லம். அதுல ஒரு வைசியம், இப்போ முதல்ல ஒரு பிராமணனை பார்த்தோம், அப்புறம் விறகு வெட்டி சூத்திரன் கீழ் சாதாரண ஒரு ஜாதியில் இருக்கக்கூடியவனை பார்த்தோம். ராஜா உல்காமுகன் அவர் பெரிய சத்திரிய ராஜா, அந்த ஜாதியும் பார்த்தோம். வைசியர் வியாபாரம் பண்றாரு, செட்டியார்லாம் ரொம்ப கெட்டியா இருப்பான்னு சொல்லுவான். அது மாதிரி அந்த வைசியர் வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, ஆம்பியா பேர் கலாவதின்னு பேர். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ராஜாவுக்கு என்னமோ அன்னதானமா பண்ணிட்டு இருக்காரு, என்ன ஒரு நாள் போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாரு, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காரு. அப்போ ராஜா பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணுறத பார்த்து அந்த செட்டியார் கேட்குறாருன்னா, ராஜா என்னமோ பூஜை பண்ணுறீங்க, சாப்பாடுலாம் பண்ணுறீங்க, என்ன பூஜை இது அப்படின்னு கேட்கும். இதுவாப்பா இது சத்யநாராயண பூஜை. இந்த பூஜைக்கு என்னன்னா, எதுக்காக வேண்டி நான் பண்ணேன்னா, எனக்கு குழந்தை இல்லைன்னு அவஸ்தப்பட்ட ஒரு காலத்துல 100 குழந்தைங்க பிறந்து போச்சு, 100 குழந்தைங்களுக்கு ஒரு ராஜ்ய பரிபாலனை பண்றதுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ மறந்துருக்கேன். நானும் பண்ணலாமான்னு கேட்போம். அதுக்கு என்னப்பா தாராளமா பண்ணலாமேப்பா, பிரார்த்தனை பண்ணிக்கப்பா அப்படின்னு. நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணிப்போம், இன்னைக்கு வரையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். நாளைக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேற்றுனா உடனே மறந்துட வேண்டியது தான். நம்ம என்ன பண்றதுன்னு கவனிக்காது. அப்புறமா ஏதாவது கொஞ்சம் கீழே தட்டுச்சுன்னா அப்புறம் குடுக்குறும் பெருமாள் போயிடுவோம். ஐயோ நம்ம வேண்டிட்டு போயிட்டேனே, இது நடக்காத போச்சுடி, பெருமாளை போய் சேவிக்காதாண்டி இது இருந்து போச்சு, இடைக்கு பெருமாள் போறேன்னு வேண்டிட்டேன், குழந்தை 5 கிலோ 5 வயசு ஆகி போச்சு, ஜுரம் இப்போ ஜோன்னு அடிக்கிறதுனால தான் திருப்பதிக்கு போறேன் உடனே வருது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி செட்டியார் என்ன பண்ணாருன்னா, பூஜை பண்றேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த 3வது மாசம் கலாவதி வயசுல கர்ப்பமாகி நின்று போச்சு, குழந்தை நின்று போச்சு. அந்த குழந்தை பூஜை புரஸ்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டார் இல்லையா செட்டியார். அவர் அதுங்காட்டி கணக்கு பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா செட்டியார் என்ன பண்ணுவாருன்னா, நல்லா கணக்கு பண்ணுவார். நம்ம கூட எப்பவுமே ஒரு அளவான போறோம்னு ஒரு நகையை வாங்கி வைக்கிறச்சே, நகையை விற்கிறோம்னா அந்த நகைக்கு என்னமோ டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டுட்டு அது பார்த்தோம்னா 20,000 ரூபாய் நகைன்னா 15,000 நம்ம கையில் கொடுப்பாரு. என்னென்னமோ கணக்கெல்லாம் போட்டு பெரிய சீட்டை கையில் கொடுத்துருவார். நம்ம ஒரு நகை வாங்குறோம்னா 20,000னா அது செய்கூலி சேதாரம் என்னென்னமோ போட்டு 25,000 ஆகிட்டு. ஏன்னா இப்போதான் 10 நாள் முன்னாடி வாங்கி போனோம், இதுக்கு என்ன அப்படின்னா அது அழுக்கு கழியும், இதுக்கு கழியும், இந்த கூலி அந்த கூலி என்னமோ கட் பண்ணிடுவார். புது நகை வாங்கணும் கூலி ஜாஸ்தி போட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அது கணக்கு வியாபார ரகசியம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த செட்டியார் இருக்கணும். குழந்தை பிறந்து போச்சு, அவள் ஆம்பியார் சொல்கிறா, குழந்தை பிறந்துட்டா எப்போ சத்யநாராயண ஆட்டம் ஆகலை, இப்போ குழந்தை பிறந்ததுக்கே அவங்க எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ செலவு பண்ணினேன், இப்போதான் வந்து குழந்தைக்கு துணிமணி எல்லாம் வாங்கினா அண்ணா குடி வாங்கி கட்டினா என்னென்ன செலவெல்லாம் இருக்குடி, இன்னும் அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாக அதுவும் பண்ணிக்கலாம் பூஜை அப்படின்னும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க, நாமகர்மா வருது, ஜாதகர்மா வருது, லீலாவதினு பேர் வைக்கிறாங்க. அவளும் நல்லா ஆச்சரியமாக வளர்ந்துட்டே வரா. அப்படி வளர்ந்துட்டே வரச்சு திருப்பி அவள் ஆம்பியா ஞாபகப்படுத்தினா, கலாவதி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, எப்போ பண்ணுறதுன்னு, குழந்தைய பெரிய பொண்ணாயிட்டா, ஓடுறா ஒடியாரா பேசுகிறா அப்படின்னும். அப்படியா பண்ணலாண்டி, இப்போ வேறு ஸ்கூல் போகணும், ஃபீஸ் கட்டணும், நிறைய இருக்கிறது செலவு, ₹1,00,000 இருக்குது. நீ ஸ்கூல் போனோம்னாலே, ஸ்கூல்னு போய் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தா ₹1,00,000 கம்மி இல்லாத ஆறுது. வயசுக்கு வந்துட்டாண்ணா இல்லை எப்போ பூஜை பண்ணலான்னு கேட்குறேன். போட்ட கல்யாணத்துக்கு வந்துட்டு நகை நட்டெல்லாம் வாங்கணும், நீ வேறு என்னாடி பொட்டை பொண்ணு பெற்று வச்சுட்டு பூஜை பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு
வயசுக்கிட்டே இருக்கிற அந்த மாமியையும் அவளும் இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போகிறது. குழந்தை கல்யாணத்துக்கே வந்துட்டா. நல்ல ஆச்சரியமான இது பிரஜாங்க உரின்னு சொல்லும்படியான அந்த நாட்டில் அதே மாதிரி நல்ல மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளையும் கொண்டு வந்து பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணியாச்சு. மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம், 3ஆம் மாதம் தாலி கட்டிக்கிறோம், 6ஆம் மாதம் திடீர்னு குழந்தைங்க நின்று போச்சுன்னா அதுக்கார பார்க்கணும், செலவெல்லாம் நிறைய இருக்குடியே, பொறுமையாக பண்ணிக்கலான்னு சொல்லுவோம். அதாவது என்னென்ன இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்க்க போக முடியாத விஷயம்னா, நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். ஒரு இஷ்ட சித்தி காரியம் நடந்ததுன்னா அதுக்கு அடுத்த காரியமாக நம்ம என்ன பண்ணணும், அனுகூலியமாக அதை மறந்துடாத பண்ணிடணும். அதனால அவள் என்னென்ன அவஸ்தைப்பட்டான்றது தான் பார்க்க போகிறோம். பூஜை பண்ணுறது யாருன்றது பிராமணன் சொல்லிட்டாங்க. அந்த ராஜ்யத்தில் போயிட்டு நம்ம வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு படகுல ஏறி மாப்பிள்ளையும் மாமனாரும் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு கிளம்பி போகிறா. இந்த பெருமாள் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, எப்போ வேணாலும் பெருமாள் வந்து ஏமாற்ற முடியாது. யாராக இருந்தாலும் சரி, குண்டூசியாக இருந்தாலும் பெருமாள் கெட்டியமாக வாங்கி வச்சுப்பார். ₹1 வட்டி கொடுத்து தான் வாங்கி வச்சுப்பார், குறவை வாங்குறதுக்கு. அதை பார்த்துட்டே இருந்தவர் இந்த செட்டியார் தனியாக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு செட்டியார் போய் எல்லாம் அப்படியே படகு விட்டு இறங்குறார். நல்லா அனாயாசமாக இருக்கு, கம்முன்னு போய் பட்டுக்கிறாரு. 2 மூட்டையில் நிறைய வியாபாரம் பண்ணுறதுக்கு தேவையான ரத்தனங்கள் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி தலையில் போட்டு தூங்குறாங்க. அந்த இடத்துல இருட்டான இடம் தூங்குறாங்க. அந்த சந்திரகேது மகாராஜாவில் 2 திருடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை இவா கட்டி வச்சுருக்கு மூட்டை பள்ளியில் தலையில் கட்டிட்டு ஓடி வரா. அதை பார்த்து காவலாளிகள் எல்லாம் பின்னாடி ஓடி வரா. அந்த இருட்டில் என்ன ஆகுதுன்னா, அந்த திருடங்கள் ஓடி போயிடுறா. இந்த 2 திருடங்கள் பத்துன்னு இருக்கா கீழே. இந்த செட்டியார் 2 பேர் பத்துன்னு இருக்கா. தலையில் பார்த்தா மூட்டை இருக்கு, திறந்து பார்த்தா அதில் ரத்னங்கள். இவா தான் திருடன்னு சொல்லிட்டு இந்த காவக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இவா தான் திருடன் ராஜா மணி எடுத்துருக்கிறான். மறுநாள் காத்தால என்ன ஆகுதுன்னு பார்த்தா ராஜா வந்து அவையில் கூடுறார். என்ன திருட இந்த மாதிரி ராஜாவோட பொக்கிஷன் எழுதுனா நான் அவன் சொல்கிறேன், சரி நாங்களே செட்டியாக இருந்தோம், நாங்கள் என்னத்துக்கு போய் திருட போகிறோம்னா செட்டியார்கிட்டே கிடையாது, நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் தான் உங்ககிட்ட தான் ரத்னம் இருக்குது, நீங்கள் தான் திருடன்னு சொல்லவும் எடுத்து போய் காலாகரத்தில் போடுங்கன்னு சொல்லுவோம். காலாகரத்துலேருந்து போட்டு விட்றோம். அப்புறம் புத்தி வரல, என்னடா இது இப்படி ஆகி போச்சு, மூட்டை கட்டின்னு வந்ததெல்லாம் போச்சு, செட்டியார் அட்டை கணக்கு தான் போட்டுட்டு இருக்காரு, போய் பூஜை புனஸ்காரம் பண்ணலே அப்படின்ற எண்ணம் வரல. ஒரு ஆம்பளையாள் வெளியே போயிட்டு வந்தால் ஒரு குடும்பம் செஞ்சு போகிறதுன்றது விஷயம் இல்லையா. குடும்பத்தில் புருஷாக்களும் பொம்மநாடிகள் 2 பேரும் இருந்து குடும்பம் பண்ணாரா நல்லா இருக்கும். இங்கே இந்த செட்டியார் போயிட்டானோடனே இந்த திருடர்கள் கலாவதி லீலாவதி வீட்டில் என்ன ஆச்சுன்னா திருடங்கள்லாம் போட்டுட்டான் உள்ள. அவன் அதுக்காக இங்கேயே போனவங்க ஒன்றும் மறந்துவிடா இல்லை, செட்டியார் வீட்டில் நிறைய வெளியூர்களில் பறிக்க வச்சுட்டு அது எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போகலான்னு சொல்லிட்டு கொள்ளக்காரன் வந்து இங்கே எல்லாம் இவன் 2 பேர் தூங்கிட்டு இருந்தா இவெல்லாம் கொள்ளாச்சு வர அன்னாடத்துக்கே கஷ்டமாகி போயிட்டு. இந்த கலாவதி லீலாவதிக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிட்டு. அம்மா என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, ஒரு பௌர்ணமி தினத்தில் அந்த ராஜா பூஜை பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப பசியில் உட்காந்துட்டு இருக்கா. அவள் பக்கத்து வீட்டுக்காரி சொல்கிறான், ஏண்டி அங்கே ராஜா சாதமாக போட்டுட்டு இருக்கானே, நீ போய் அந்த சாதமாக சாப்பிட்டு வாங்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அங்கே போனால் பௌர்ணமி, நல்ல ஆச்சரியமான நிலாவை எத்தும்படியான சமயத்தில் இந்த ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் கலாவதி சொல்கிறா, அம்மா லீலாவதி சொல்கிறா, அம்மா நீ எப்பா இருக்கச்சு ஒரு பூஜை பண்ண சொல்லிக்கிறேன், என்னம்மா பூஜை அப்படின்னு கேட்குறோம். அது சத்யநாராயண பூஜை இங்கே நடக்கிறது என்னம்மா அப்படின்னா, அப்போ தான் சத்யநாராயண பூஜைன்னு அவளுக்கு ஞாபகம் வருது இந்த அம்மா பொண்ணு. சரி அப்பா வரல நடக்கும் பரவாயில்ல, நம்மளால முடிஞ்சது நம்ம பூஜை பண்ணலாண்டி, அடுத்த நம்மளால கிடைச்ச வச்சு பண்ணலாண்டின்னு சொல்லுவோம். அன்னைக்கு நைட்டு என்னென்னா அந்த ராஜாவுடைய சாப்பாடு அரண்மனையில் உட்காந்து சாப்பிட்டு இல்லை கிளம்பி வந்து பூஜை பண்ணுறேன்னு பிரார்த்திச்சுண்டு கிளம்பி வரா. கிளம்பி வந்து இவ ஆற்றுல பட்டுண்டு காற்றுல எழுந்து அவள் கையில் கிடச்ச இலை தழை இதெல்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கு கேசவா நாராயணா தான் சொல்கிறா, உண்ணும் சோறும் பருவம் தின்னும் வெத்தலையும் கண்ணனே, துளசியை வச்சு பூஜை பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வச்சு தான் பூஜை பண்ணுறான். அப்படி பூஜை பண்ணின உடனே அந்த பெருமாள் சொப்பனத்தில் சாதிக்கிறார், சந்திரகேது மகாராஜா நீ அரண்மனையை வச்சுருக்கு பார்த்தியா, அந்த 2 செட்டியார்களும் என்ன ஆகுது நிரபராதிகள், நீ அவளை போயிட்டு நீ என்ன பண்ணு, நாட்டை விட்டு நீ கூண்டுலேருந்து என்ன பண்ணு படகேத்தி அவளை அனுப்பணுமோ. ராஜாவுக்கு ஒரே பையன், ஐயோ ஒரு 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றது சாஸ்திரம். அப்படி இருக்கச்ச என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த ராஜா வந்து தன்னுடைய பொக்கிஷத்தில் பாதி பொக்கிஷத்தை செட்டியார்கிட்ட கொடுத்துட்டு, இதை எடுத்துன்னு போப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், அவனை 3 மாசமா ஜெயிலில் போட்டது பெரிய தப்பாகி போச்சு, என்னுடைய சம்பிரதத்தில் பாதி சம்பிரதத்தில் நீ எடுத்துன்னு போ, மூட்டையாக நகையும் பணமும் கட்டி அனுப்பிச்சிருக்கு. செட்டியாருக்கு அப்பயுமே புரிய வரல, என்ன பண்ணோம் அல்லாட நம்ம 4-10 வருஷம் லட்சம் வருஷம் சம்பாதிச்சா கூட இவ்வளோ பொண்ணு சவரம் 3 மாதம் ஜெயிலில் இருந்ததுக்கு நல்லா மூட்டையாக சம்பாதிச்சிடணும்னு சொல்லிட்டு படகு ஏறி உட்கார்றார். 3வது அத்தியாயம் முடிகிறது. 3வது அத்தியாயத்துடைய இது அது தொடர்பு என்னன்றது அதில் பார்க்கலாம். மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் தத்விஷ்ணோः பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரயः தீரதத்துராரதம் தத்விப்ராசோ விவன்யமோ தாக்ஷ்வாம்
மூணாவது அத்தியாயத்துடைய மகாபுஷ்பத்தை சமர்ப்பிச்சிருக்கோம். 4வது அத்தியாயம் ஆரம்பத்துல நடந்துட்டே இருக்கச்சே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, தகவல் வந்து மூத்த முச்சியெல்லாம் கட்டிட்டு உங்க ஆத்துக்கார் 2 பேரும் கிளம்பி வடகுல வந்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தூதுவம் வந்து ஆத்துல சொல்லியிருந்தான். கலாவதி லீலாவதி ஆத்துல சொல்லவும், கலாவதி லீலாவதி 2 பேருமா என்ன பண்றாங்கன்னா, பூஜை முடிச்சுட்டு பிரசாதத்தை ஸ்வீகரிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். பிரசாதத்தை அவமதிக்க கூடாதுன்னு சொல்லுவான். அதனாலதான் உப்பு இல்லைன்னா கூட பெருமாள் கோயில் பிரசாதத்தை வாங்கி ஸ்வீகரிச்சுக்கணும். உப்பில்லாத சாதம் நிச்சயப்படி ஒப்பில்லாத அப்படின்னு சொல்லிட்டு திருவிண்ணகர்ல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பூமாதேவியுடைய மார்கண்டேயருடைய குமார்த்திய பூமாதேவி அவதாரம் பண்ணி உப்பில்லாத குழந்தை சாதம் பண்ணி போட்டது பெருமாளுக்கு அன்னைக்கு. அந்த ஞாபகமா இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா அந்த கோவிலில் எந்த பிரசாதத்தையும் உப்பு இருக்காது. அதனால கோவிலில் இருக்க பிரசாதத்தை குறவில்லாத கொஞ்சமா வாங்கிக்கணும். சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கிறதுக்கு நம்மளால சாப்பிட முடியாது நிறைய வாங்கிக்கணும். சாப்பிட முடியாது கொஞ்சமா வாங்கிக்கணும். நம்மளால முடியாட்டி பக்கத்துல இருக்கனால பிரசாதத்தை மீன் பண்ணக்கூடாது. கீழே காலில் மிதிக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். துளசியா இருந்தாலும் சரி, பெருமாள் சூடின புஷ்பமா இருந்தாலும் சரி, காலில் மிதிப்படக்கூடாது. இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆத்துக்கார வர சந்தோஷத்துல பிரசாதமாச்சு பெருமாள் ஆச்சு, முதல்ல அவளை போய் பார்த்து வந்துடலாமேன்னு சொல்லிட்டு விடுன்னு ஓடுறா. கப்பல் கரை சேரத்துக்காட்டியுமே என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு விஷயம் நடக்கிறது. கப்பல் கரை சேரத்துக்காட்டியுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அங்க பெருமாள் ஏறி நல்ல ஒரு ஆச்சரியமான லட்சண குமாரனா வந்து அந்த படகுல வந்து உட்காந்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இது எங்கேயும் போனவங்க இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கானே, எல்லாம் ரத்தம் முட்டையுமா இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கும் நல்ல லட்சணமா இருந்தால் கொள்ளடிச்சு போயிடுவோம் பயம் செட்டியா இருக்கு. அப்போ என்ன அந்த கேட்கிறார் செட்டியாரை பார்த்து அந்த பெருமாள் கேட்கிறாரு, என்னப்பா இதெல்லாம் மூட்ட முடியானா? அதுவா அது ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் தழைய இடையும்பா அப்படின்னா. தழைய இடையுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மச்சாரி பிராமணர் போய் உட்காந்துட்டார். மரத்து அடியில் உட்காந்துட்டார். படகு விட்டு படகு கொஞ்சம் கரை சேர்ந்து படகு விட்டு கீழே வந்து அப்படியே கீழே உட்காந்துட்டார். தழைய இடையுமாவே அப்படியே ஆகட்டும் தாஸ் கொடுக்குறது. அதெல்லாம் நமக்கு இருக்கிறத மறைக்கக்கூடாது. நம்ம நிறைய சம்பாதிப்போம். யாரான கேட்டா அது ஒன்றும் இல்லைப்பா, நான் நேரம் பிரகாசம் பேசுறேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுவோம். பெருமாள் நிறைய கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வந்து இன்னைக்கு குழப்பம் போட்டுட்டு இருக்காரு, ஒன்றும் குறவில்லை, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ததாசு நடக்கும். எனக்கு இது இல்லை, வீட்டில் மளிகை சாமான் இல்லை, பொருள் நம்ம கூட ஆத்துல என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே தீர்ந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. 2 நாள் முன்னாடியே சொன்னோம் ஆத்துக்கார்கிட்ட, அண்ணா இந்த மாதிரி சாமான்கள்லாம் இல்லாத இருக்கிறது, இதை கொஞ்சம் வாங்கி வந்து நிரப்பி வச்சுக்கணும். இது காலியாகி போச்சு, இது இல்லை, நான் என்ன பண்ண போறது தெரியலையே, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, மளிகை இல்லை, உப்பு இல்லைன்னா அது இல்லைன்னு இல்லாதவே போயிட்டு. அதனால நம்ம எப்பவுமே யாருமே இல்லைன்ற ஒரு வார்த்தையை சொல்லவே கூடாது. நம்மளால முடிஞ்சதை என்ன பண்ணணும், எத்திச்சு தான் நத்திக்கணும்னு சொல்றபடி அந்த தழை இலையெல்லாம் என்ன பண்ணிட்டாலும் அப்படியே இலையை தழைவாகி போச்சு. அந்த படகு அது வரைக்கும் கட்டியா ஓடிடும். அந்த படகு அப்படியே ஒண்ணுமே சாதாரணமாகி போச்சு, பலுவே இல்லாத போச்சு. திறந்து பார்த்தா ஒன்றும் இலை தழை குப்பை எல்லாம் அப்படியே போய் செட்டியாருக்கு ஒரே மூர்ச்சியாகி போச்சு. ஐயோ, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சந்தோஷப்பட்டனே, உட்காந்து 7 தலைமுறைக்கு சாப்பிடலாம்னு நினைச்சதே மொத்தம் இடதலையாயிட்டு செட்டி அவர் கூப்பி பிரார்த்தனை பண்றார். அப்ப அசரீதி ஒதுக்கிறது, இவா ஆத்தக்கரைக்கு வந்து சேர்றா, நீ பண்ணினதுக்கு என்ன பாவம், என்ன பண்ணின தழதலன்னு சொல்லிட்டு பொய் பேசினீங்க, இருக்கிறது உள்ளதுபடி சொன்னீங்கன்னா என்ன பருந்துக்க போறதா அப்படின்னும். அப்பதான் இந்த ஆளுக்கு புத்தி வருது, சத்யநாராயண பூஜை பண்ணாத போச்சே, நம்ம எப்படிதான் போச்சே, இந்த மாதிரி நம்ம போய் ஜெயில போனது நமக்கு சோதனை வந்ததெல்லாம் இதுக்கான காரணம் தானே அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, புத்தி கொடுத்து பெருமாளை சேவிக்கிறான். பெருமாள் சேர்த்து அதெல்லாம் கட்டியா திருப்பி சங்கமும் வயிறமும் அழிவு விட்டது. வந்து கரை சேரத்துக்காட்டி இவன் பிரசாதத்தை வர வெளியே அவபரிச்சுட்டு வந்துட்டா. இவ வந்து நிற்கவும் இவளுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. புத்தி வந்த கையோட மொத்த படகும் உள்ள தண்ணிக்குள்ள ஓடி போச்சு. எல்லாம் படகோடு மொத்தம் மாமனார் மருமகை எல்லாரும் உள்ள தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. காரணம் என்ன, பிரசாதம். அப்பதான் வந்து இவாளுக்கு என்ன அப்படின்னா, ஐயோ ராமச்சந்திரா பிரசாத அந்த இடத்துல வந்து பூஜை புரஸ்காரத்துக்கு தேவையான சாமான்களை வந்து உட்காரும். திருப்பியும் அதான் சொல்ல, ஒரு உருவே கொடுத்தான சுபத்திரையினுடைய கர்ப்பத்தில் இருக்க முடியாத அந்த முத்திரையோட கர்ப்பத்தில் இருக்க முடியாத குழந்தைய என்ன பண்றான், ஒரு உருவே கொடுத்தான் பெருமாள். கறிக்கட்டியா போச்சு பிரம்மாஸ்திரம் வந்து. அது வந்து பெருமாள் என்ன பண்ணா, உருவே கொடுத்தானோ அப்படின்னு சொல்லி அசதிகளோடு ஓடிக்கிறது. உருவே கொடுத்தானோன்னு பெருமாள் உருவாக்கினான். கீழே தண்ணிக்குள்ள போனவன் உள்ள அனுப்பிச்சோன்னா அவன் தான், மேல தீங்கிற பொறுத்த அவன் தான் சொல்லி முடியே. இவ திருப்பி அந்த பூஜை பிரசாதத்தை சாப்பிட்டு வந்து நிற்கவும், அந்த படகு மேலே எழுந்து வரவும், அப்புறமா அந்த செட்டியார் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல தாமதம் ஆகல, வீட்டுக்கு போற நேரத்துக்கு கிடையாது, என்ன பண்ண ஆகலாம், இந்த இடத்துலயே பூஜை பண்ணலாம். அந்த நவரத்னங்கள்லாம் இங்கே கீழே வச்சு பிரசாதத்தை எல்லாம் என்ன பண்றா சொல்லி அனுப்பிச்சு அங்கேயே வச்சு சத்யநாராயண பெருமாள் எல்லாத்தையும் அங்கேயே ஆவாரணம் பண்ணி பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் பண்ணி அவரோட ரத்னங்களை எல்லா ஜனங்களுக்கும் இல்லாத பிராமணர்களை கொடுத்து அப்படி கொடுக்க ஒரு செல்வம் குறையாது. கைக்கு எண்ணிக்கை கொடுக்குறதோ அந்த கொடுக்கக்கூடிய கை வந்து நாளைக்கு 10 ரூபாய் சேர்த்து தான் கொடுக்க வெளியே குறைச்சு கொடுக்கறது கிடையாது.
அந்த மாதிரி என்ன அந்த செல்வம் பார்த்து வளர்ந்துட்டே இருக்கு. இவன் பாட்டு முட்டுட்டே இருந்து இந்த மாதிரி சத்யநாராயண பூஜையை புரஸ்காரங்களையும் சிரத்த பக்தியோடு பண்ணி முடிச்சா இந்த விஷயத்துல தெரிய வரது என்ன முடியான்னு பார்த்தோம்னா, பூஜை பண்ணணும், நம்ம ஒருத்தர் பிரார்த்திச்சுக்கணும் அப்படின்னா நடத்த முடியாத சக்திக்கு ஏற்ற மாதிரி நடத்திக்கணும். அந்த பிரசாதத்தை என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலம் மீன் பண்ணக்கூடாதுங்கிறது இந்த பூஜையுடைய தாற்பயம். நம்ம மனசால பிரார்த்தனை பண்ணிக்கணும். 4வது அத்தியாயம் முடிந்து வச்சு 4வது அத்தியாயத்தினுடைய பிரசாதம் அத்தியாயம் துங்கத்வஜனும்படியான ஒரு ராஜா பிரசாதத்துடைய மகிமையை சொல்றதுக்குள்ள அந்த ராஜா நல்ல சித்தி பாலனம் பண்ணிட்டு இருக்கவர். ராஜ்யத்துல ஒன்றும் குறவில்லாத இருக்கிறது. சமஸ்த விதமான சௌபாகியத்தோட தன தானிய பசு பாக்கியம்னு சொல்லும்படியா எல்லாம் அந்த ராஜா கிட்ட இருக்கிறதா. அந்த ராஜா என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, வேட்டையாடுறதுக்கு போறதுன்னு ஒரு வழக்கம். ஒரு ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ராஜ்யத்துக்கு நகர வழக்கம் போச்சு வேட்டையாடுறதுக்கு போறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. அந்த வேட்டையாடுறதுக்கு போற சமயத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரத்துக்குள்ள இந்த சாதாரண எதிர்ப்புறத்துல பிறந்த இடையர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, பெருமாள் கண்ணனுடைய திருவம்சத்துல பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இடையர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு பூஜை பண்றாங்க. ஏன்னா ஆலமாமரத்தின் மேல் உருவாதகனாய் 4 வேழும் தான் அரங்கத்தரவினான்னு சொல்ல முடியா. ஆலமரத்திலேயே பெருமாள் கண்ணன் பத்துட்டு இருப்பான். பெரிய பிரளய காலத்துல வாய்ப்புள்ளே தன்னை எல்லா உலகத்தையும் முடிக்கிறோம். அதனால பெருமாள் நம்மளோட உலகம் உண்ட பெருவாயான ஆழ்வார்கள் தான் கொண்டாடுறோம். ஒண்ணுமே இல்லைன்னா சின்ன ஒரு ஆலமரத்திலேயே பத்துப்பான். கிருஷ்ணனை பார்த்துருவீங்க எல்லாரும் ஆளுநரை கல்லன் மட்டும் தங்கத்துல ஒரு டாலர்லாம் போட்டு வச்சு கூட ஒரு இலை மாதிரிக்கும் அதுக்குள்ள கிருஷ்ணன் பார்த்துன்னு காலை சுற்றிட்டு இருப்பார், கால் வரல சுற்றிட்டு இருப்பார். அந்த மாதிரி குழந்தையாவும் வந்துடுவார். அந்த ஆலமரத்துக்கு கீழே இந்த பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த ராஜா வர ராஜா வந்தா 10 பேரும் மொத்தமாக சேர்ந்துட்டா. இப்போ இங்கே கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம சன்னதிக்கு ஒரு வேலூர்லேருந்து ஒரு பெரிய அதிகாரி யாரான்னு வராங்கன்னா நம்ம எல்லாரும் சன்னதி சார்பாக இருக்கிறதுலேருந்து ஒரு 10 பேர் சேர்ந்து பெருமாளுடைய பிரசாதங்களையோ ஒரு மாலையோ கொடுத்து வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவளாம் என்ன பண்ணிடுறோம்னா, பூஜை பிரசாதம் முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து போய் ராஜா கிட்ட ஒரு இலையில வச்சு கீழே கொடுத்துடலாம். ராஜாக்கு என்ன யோசனைனா, மாதிரி நம்ம பார்த்தோம்னா தங்க தாம்பாளம் இருக்கும், 2 பக்கம் சர்வசாம கணிகைகள்லாம் நமக்கு கோலை விசிறிட்டு இருப்பான். தங்க தாம்பாளை தட்டு வெள்ளி கிண்ணத்துல பால் பட்சணங்களோடு உட்காந்து சாப்பிட்றோம். சாதாரண இடஜனமோ பால் தயிர் வச்சு நம்ம பூஜை பண்ணியிருக்கா. இதை வர பிரசாதமாக நம்ம கைட்ட கொடுத்தாலேன்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை சொல்லி அந்த இடையர்கள்கிட்ட அபராட்சமாகவும் பெருமாளுடைய பிரசாதத்தை ஸ்வீகரிக்காத நான் ஏழோன்னு நினைச்சிட்டேன். நான் ராஜாவா இருந்தாலும் கோவில் கிட்ட வந்தா அவன் சாதாரணவன் தான். ராஜாவா இருந்தா கூட கோவில் கிட்ட வந்தா அவன் சாதாரண ஒரு பர்சன். அதனால என்ன பண்றாருன்னா, இந்த ராஜா சாப்பிட்டு இளவரதாவும் नारायणायेति समर्पयामि सर्वं श्री कृष्णार्पणमस्तु। कृष्ण நம்ம வேணா கூட நம்ம வேண்டுதல் ஒரு வார்த்தையால பெருமாள் கிட்ட போய் விடுவோம். நமக்கு நாளைக்கு என்ன பண்ண போறதுன்னு தெரியாது. நம்ம நாளைக்கு நடக்க போறோம், முடிகிறவா இந்த விஷயத்த பண்ணுமோ, முடியாதவா அரிசி பருப்போ நெய்யோ தலைமைக்கு தேவையான பிரசாதமோ யாருக்கு என்ன சக்தி இருக்கோ அதை பார்த்துக்கணும். நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். தை மாசத்துக்கு அப்புறமா தை வெள்ளிக்கிழமையில பெருந்தேவி தாயாசரில் குங்குமார்ச்சனை சுமங்கலிக்கிறதுக்காக வேண்டி சுமங்கலி பிரார்த்தனை குங்குமார்ச்சனை நடக்க போறது. 4 வெள்ளியோ 5 வெள்ளியோ ஆச்சரியமா அதுவும் நடக்க போறது. மேல மேல நித்தியோத்சவம், வத்தோத்சவம், மாதோத்சவம், சம்பத்சரோத்சவம் சொல்லி இவ்வளவு பெரிய கோவில்ல என்னென்ன உற்சவங்கள் நடக்க போறதோ அத்தனை உற்சவங்களும் பெருமாள் நடத்தி வைக்க போற. நம்ம எல்லாம் பாக்குறதுக்கு இருக்க போறோம், நம்ம எல்லாம் கலந்துட்டு இருக்க போறோம். நமக்கு எல்லாத்தையும் நடத்தி வைக்க பெருமாள் இருக்க போற. அதனால எல்லாரும் கைக்கூடி வந்தாதான் எல்லாருமே நடக்கும். எல்லாரும் நல்லபடியா பிரார்த்தனை பண்ணுது. அவ்வளவுதான்.
கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அனுப்பிச்சுனாரு. வராதிங்க யாருமே வராதிங்க வராதிங்க